ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான தகவல் சாய் பாலாஜி நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற விஷயம், ஆன்மீக விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாயார் மகாலட்சுமி தாயாரினுடைய திருவுருவ படம் வைக்கக்கூடிய சரியான திசை, வழிபடும் முறை, பூஜைக்கு உகந்த லட்சுமி கடாட்சத்தோட அம்பாலோட அனுகிரகம் பெறணும்னா நிறைய வீட்டுல பெருமாள் அப்படின்னா என்னன்னா, பெரு அப்படின்றது பெரியசு, மால்ன்றது பணம், செல்வம். இதை பணம்னு நம்ம வைக்கிறோம் அப்படின்னு முடிவாயிடுச்சு பண்ணும்போது நிச்சயமா நம்மளோட இடத்துல மாற்றத்தை பார்க்கலாம். சூப்பர், ரொம்ப சிறப்பா இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் மகாலட்சுமியோட வாசம் நம்ம இல்லத்துல நிறைஞ்சு இருக்கணும், மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு லக்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல் தான் இந்த பைரைட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல லக்க கொடுக்கும். இது லக்கு வேணும் நம்ம லைஃப்ல அப்படின்னா இந்த ஸ்டோனை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இது பூஜை செய்யப்பட்ட கல். இதை எப்படி பயன்படுத்தணும்னா, உங்களோட மணி பர்ஸில் வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். இல்லை பணத்தை இருக்கக்கூடிய தன்மை இதுக்கு ஜாஸ்தி அப்படிங்கிறதால பணம் வைக்கக்கூடிய கல்லா பெட்டி, உங்கள் பீரோ, அப்படி எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கும். இது இருக்கு பாருங்க, ஏஞ்சல்ஸ்னுடைய நம்பர்ஸ் இருக்கிறதால நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டோனோட விலை வந்து 450 ரூபாய். இந்த ஸ்டோன் உங்களுக்கு வேணும்னா, லக்கு வேணும்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக இதை புக் பண்ணிக்கோங்க. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான தகவல் சாய் பாலாஜி நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற விஷயம், ஆன்மீக விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாயார் மகாலட்சுமி தாயாரினுடைய திருவுருவ படம் வைக்கக்கூடிய சரியான திசை, வழிபடும் முறை, பூஜைக்கு உகந்த மலர், இதெல்லாம் என்ன அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. சொல்லுங்க ஜி. இப்ப மகாலட்சுமி வழிபாடுன்றது எல்லாருமே ரொம்ப பிரியப்பட்டு வெள்ளிக்கிழமைகள்ல செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. அது எப்படி செய்யணும்? ஸோ நீங்கள் கேட்குற கேள்வியில் ஒரு அர்த்தமும் இருக்கும், அதனால் நிறைய பேர் பயன்படக்கூடிய ஒரு இதுவாக தன்மையும் இருக்கும். ஸோ எப்போ கேள்வி கேட்டாலும் குரு வணக்கம் தான். குரு வணக்கத்தை சொல்லிடுறேன். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி என்னோட குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, பிரத்யேகரா உபாசகர் அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினாலையும் ஆசினாலையும் மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயத்த சித்தர் வழியில, சித்தர்களோட வழிகாட்டுதல்ல, குருவோட ஆசீர்வாதத்தோட ஒரு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி அதில் மணி மந்திர ஔஷதத்தை வச்சு வரக்கூடிய மக்களோட கஷ்டத்தை போகிறதுக்காக முறையாக பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி எக்கச்சக்க பொருள், கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட பொருட்கள் இங்கே வந்து இருக்குது. 50 ரூபாயிலேருந்து ₹1,00,000 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை முழு நம்பிக்கையோட, பக்தி சிரத்தையோட, என் பிரச்சனை இந்த இடத்துக்கு வந்தால் தீரும் அப்படின்னு நம்பிக்கையோட வாங்கின எத்தனையோ பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நம்ம உடலாலும் மனதாலும் தூய்மையாகி தூய்மையான ஆடை அணிஞ்சு இறைவன் இடத்துல சென்று, அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 108 வஸ்துக்கள் இருக்கு. அந்த 108 வஸ்துக்களை வச்சு பண்ணும் பொழுதுதான் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது ஏற்படும். அந்த லக்ஷ்மி கடாட்சத்தோட அம்பாலோட அனுகிரகம் பெறணும்னா நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மியோட படம் வச்சிருப்பாங்க. கிரகலக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி, தானிய லக்ஷ்மி, தனலக்ஷ்மி, இந்த மாதிரி நிறைய லக்ஷ்மிகள் இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த கஜலக்ஷ்மி தான் பிடிக்கும். ஏன்னா 2 யானை இப்படி பண்ணிட்டு அம்பாள் கொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த இதுதான் வந்து பிடிக்கும். இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெருமாள் அப்படின்னா என்னன்னா, பெரு அப்படின்றது பெரியசு, மால்ன்றது பணம், செல்வம், இதை குறிக்கலாம். லக்ஷ்மியோட இருக்கிறவரை தான் பெருமாள்னு கூப்பிடுவாங்க. லக்ஷ்மி இல்லாம இருக்கிறவரை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் அப்படின்னு சொல்லி தனியாவே பிரிப்பாங்க. சைன குலத்துல படுத்திருப்பாங்க. அதே ஹரி அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ இந்த பெருமாள் அப்படின்றவர் வந்து நம்ம வீட்டுல நிரந்தர வாசம் செய்யணும்னா, மனைவி இருக்கிற இடத்துல தான் கணவன் இருப்பாரு, கணவன் இருக்கிற இடத்துல தான் மனைவி இருப்பாங்க. ஸோ இந்த லக்ஷ்மி தேவியோட படம் அப்படின்னும் பொழுது பெருமாளோட இருக்கிற மாதிரி படம் வச்சா ரொம்ப விசேஷம். ஒண்ணு, வீட்டுல கிரகலக்ஷ்மிய படத்தை மாற்றுறதோட ஐஸ்வர்ய காளி படம் மாட்டலாம். எதனாலனா, சுத்தம் இருக்கிற இடத்துலதான் அம்பாள் வாசம் செய்வா. இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி நம்மளோட வீடு வந்து சுத்தம் இருக்குமா இருக்காதா, வரவங்களை நல்ல எண்ணத்தோட வராங்களா வர மாட்டாங்களா நமக்கு தெரியாது. ஆனா அதை மாற்றக்கூடிய ஆற்றல், விதியையே மாற்றி எழுதக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டுனா, விதியின் தேவதையான காளிக்கு தான் உண்டு. காளி வந்து ஐஸ்வர்யம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து, இந்த தசமகா வித்தியில இருக்கிறவங்க, இந்த அம்பாள் உபாசனையில இருக்கிற யார வேணா கேட்டாலும் காளின்றவ
ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவ, கவி புலமை, செல்வம், செல்வாக்கு. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அம்பாளை பத்தி, இந்த லக்ஷ்மியை பத்தி சொல்றேன். மகாகவி காளிதாஸ்ன்றவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு நபர். அந்த நபர் ஆடு மேய்க்கும் பொழுது அந்த இலைப்பாறதுக்காக ஒரு கோவில், ஒரு மண்டபத்தை தேர்ந்தெடுக்கிறார். அதுல தான் காளி இருக்கிறா. தான் சாப்பிட்ட அந்த எச்சில அந்த அம்பாளுக்கு கொடுத்து அதுல பேச்சு துணைக்கு ஆளா எடுத்துக்கிட்டா, ஆப்போசிட் கலையில இருந்து வெட்டுறா. அந்த வெட்டினா கீழே விழுவும் தெரிஞ்சு அந்த அளவுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் இல்லாத ஒரு பர்சனா இருக்காரு. இவரை வாலண்டரியா, அதாவது அம்பாளோட அந்த விளையாட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவளோட பக்தைக்கே இவரை கொண்டு வர. அந்த பக்தைன்றவர் நல்ல கவி புலமை நிறைஞ்சவர், ஒரு கவிஞன், ஒரு திறமையானவன், ஒரு ஆழ்மை திறன் கொண்டவன். அப்படி வரக்கூடிய ஆள் தான் எனக்கு கணவனா வரணும் அப்படின்றாங்க. ஸோ நிறைய புலவர்களை வந்து அவங்க கேள்வி கேட்டு அசிங்க அவமானப்படுத்துறாங்க. இந்த வடிகட்டின முட்டால தான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி நம்ம இது பண்ணணும்னு சொல்லி பேசவே கூடாதுன்னு கொண்டு போறாங்க. அப்போ அவர் குடுமி வளர்த்து, அந்த காலத்துல நம்ம எல்லாம் நிறைய முடி வச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ இவர் அழகா மாத்தணும்னாக்கா இந்த குடுமியை கட் பண்றாங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, என்னோட குடுமி போச்சு, அது தாமாவே என்னதான் அது ஆடு என்ன பண்ணனா தாமாவே மேயுன்ற, தாமாவே முடி வளர்ந்துன்ற, எல்லாமே தாமான ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே எட்டுன்னு போனோடனே இந்த அரச இதுல பாத்தீங்கன்னா பட்சணங்கள் நிறைய இருக்கும். உனக்கு அதெல்லாம் வேணும்னா வாய முன்னு நீ நம்ம சொல்றது மட்டும் செய்யணும் அப்படின்னுவாங்க. அவங்க ஒன்றுன்னு காட்டினா ஒரு 2ன்றது, ஒரு 3ன்னு காட்டினா 4ன்றது, 4ன்னு காட்டினா 5ன்றது, 5ன்னா குத்துவன்றது, இந்த மாதிரி அதுக்கு ஒரு இது வச்சு அவருக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்போ கல்யாணம் ஆன உடனே அதே காளி கோயிலுக்கு போயிட்டு நான் வந்து என்ன கேட்டேன், ஒரு நல்ல திறமையான ஆளை கேட்டா இந்த மாதிரி ஒரு ஆளை கொடுத்துட்டியே, எனக்கு கணவனா வந்துட்டாரா, நான் என்ன பண்ணணும்னு அவங்க மயங்கிடுறாங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, அவன் என்ன கேட்டா, என்ன ஒரு திறமையான ஆளை தானே, எனக்கு ஞானத்தை கொடு இடிச்சுக்கிறாரு. இடிச்ச உடனே படிக்காத காளிதாசர் நல்ல திறமை மிக்க ஒரு புலவனா மாத்தி, காளி வேற கிடையாது, காளிதாஸ் வேற கிடையாதுன்னு சொல்லி ராஜாக்களை எப்படி பல்லாக்களை தூக்கிட்டு போனாங்களோ அதே மாதிரி இந்த கவி புலவன் காளிதாசையும் பல்லாக்களை தூக்க வச்சவ காளி. செல்வங்களை வாரி இறக்கிற அளவுக்கு செல்வங்கள் நிறைஞ்சவனா வச்சதான் காளி. ஸோ விகடன், தென்னாலிராமன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார், யாரை எடுத்தாலும் காளியை தான் வணங்கியிருப்பாங்க. ஸோ இந்த காளியோட உருவத்தை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுறாங்கன்றதுனால தான் சிருஷ்டி ஒளியில காளியோட திரு பாதத்தை கொடுத்து அந்த பாதத்தை வீட்டு வாயில் படியில மாட்டுங்க. அப்போ உள்ள லக்ஷ்மி கடாட்சம்ன்றது தானா ஒரு அந்த காளியின் சொரூபத்தின் வாயிலாக நமக்கு லக்ஷ்மி வீடை தேடி வந்துருவா. அதுக்கு அடுத்தது வீட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அந்த படமானது வடக்கு திசையா இருக்கணும். லக்ஷ்மி படம்னு நம்ம வைக்கிறோம் அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா தாமரை மேல அம்பாள் உட்கார்ந்துருக்க மாதிரியோ இல்ல பெருமாளோட அம்பாள் ஐக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய லக்ஷ்மி பச்சை நிற வஸ்திரமோ இல்லைன்னா சிகப்பு நிற வஸ்திரத்திலேயோ நிறைய செல்வங்களை வந்து கொட்டிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த கலசம், பூர்ண கலசம், கும்ப கலசம் இருக்கிற மாதிரி வச்ச மாதிரி வடக்கு திசையா இருக்கணும். அம்பாலை வந்து பட்டு வஸ்திரம், அதாவது பச்சை பட்டு வஸ்திரத்துக்கு மேல வைக்கணும். ஒரு துணி போட்டு அந்த துணிக்கு மேல பார்த்த மாதிரி தான் வைக்கணும். அம்பால் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய பொருட்களா வைக்கணும். இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பு ஏலக்காய் இருக்கு, கந்தயம் இருக்கு, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குன்றின் மணிகள் இருக்கு. இதெல்லாமே ஒரு கப்புல போட்டு கூட நம்ம வைக்கலாம். அந்த இடத்துல வச்சுட்டு பச்சை கற்பூரம், அந்த கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி விஷயங்களை உள்ள போட்டு அம்பாள் இடத்துல வைக்கணும். இதோட நறுமணமாகப்பட்டது. அம்பாள் வந்து நறுமண பிரியை. சோ அந்த நறுமணத்தோட அந்த இடத்துல வைக்கணும். அதே போல அம்பாளுக்கு நெய் தீபம் உகந்தது. வட திசை பார்த்த மாதிரி தெற்குல அம்பாளோட போட்டோ மாட்டிங்கன்னா வடக்கு அதை பார்க்கணும். ஸோ அதே மாதிரி தெற்குல விளக்கு வச்சு வடக்கு அந்த பேர்ன் ஆற மாதிரி வச்சுட்டு அதுல இந்த நெய் தீபத்தை ஏற்றணும். காலையில சாயங்காலம் 2 வேலை ஏற்றலாம். இல்லையா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை, சுக்கிரனுக்கு உகந்தவதான் அம்பாள். ஸோ அந்த சுக்கிர ஓரையில ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக அப்படி எனக்காக அப்படின்னு வேண்டி 108 தடவை அம்பாளுக்காக தாமரை மலர் சாற்றி வழங்கணும். எத்தனை மலர்கள் இருந்தாலும் அம்பாளுக்கு லக்ஷ்மிக்குன்னு சொன்னாலே தாமரை மலர் தான். அந்த தாமரை மலர் சாற்றி அம்பாளுக்கு தாமரமணி மாலையில போடணும். அம்பாளோட இதுல ஒண்ணு தாமரமணி மாலை போடலாம், இல்லைன்னா சோழி மாலை போடலாம். சோழியால கோர்க்கப்பட்ட மாலை போடலாம், முத்து மாலை போடலாம். சோ இதெல்லாமே உங்களுக்கு கடல்ல இருந்து வரக்கூடிய, ஏன்னா அம்பாளோட தாய் வீட்டு சீதனமா இருக்கக்கூடிய பொருட்களை அம்பாளுக்கு அணிவிக்க. இல்ல சந்தன மாலை போடலாம். ஏன்னா சந்தனம் வந்து அந்த அம்பாளோட வஸ்துக்கள்ல வரக்கூடியது. சந்தன மாலை நமக்கு கிடைக்குதுன்னா, ஒரு ஒரிஜினல் சந்தன மாலை இருக்குன்னா அதை நம்ம வந்து போடலாம். செஞ்சந்தனம்னு இருக்கு, அதை கூட போடலாம். ஸோ இந்த மாதிரி அம்பாளுக்குரியதான ஒரு பொருட்களை வடக்கு திசையா இருக்கக்கூடிய இடத்துல போடணும். அதே போல ஜவ்வாது அந்த வாசனை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். பன்னீர், பஞ்சகவிய பன்னீர் தெளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நிச்சயமா நம்மளோட இடத்துல மாற்றத்தை பார்க்கணும்.
சூப்பர். ரொம்ப சிறப்பா இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் மகாலட்சுமியோட வாசம் நம்ம இல்லத்துல நிறைஞ்சு இருக்கணும், மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும், எந்த திசையில அம்பாளை வைக்கணும், எந்த திசையில தீபம் ஏற்றணும் வரைக்கும் ரொம்ப அழகான பதிவா கொடுத்தாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சிருஷ்டி ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.